ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிடில் கிளாஸ் டிஎன்பிஎஸ்சி சேனல். நம்ம வர குரூப் 4 எக்ஸாமுக்காக 7 மந்த்து ஷெடியூல் பிளான் போட்டிருக்கோம். ஓகேவா? இந்த 7 மந்தில் தமிழ், ஜிஎஸ், மேக்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ், திருக்குறள், ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்னு எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். வர குரூப் 4 எக்ஸாமை நம்ம தெளிவாக கிளியர் பண்ண போகிறோம். ஓகேவா? அதுக்காக ஒரு மினிமம் அமௌண்ட்டாக 50 ரூபா ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். அந்த 50 ரூபாயை பே பண்ணிவிட்டு மிடில் கிளாஸ் டிஎன்பிஎஸ்சி சேனலில் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க டெஸ்ட் பேட்சில். ஓகேவா? சரி, இன்றைக்கி நம்ம ஷெடியூல் பிளானர் படி என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா 6ஆம் வகுப்பு முதல் பருவம் இயல் 1. 6ஆம் வகுப்பு முதல் பருவம் இயல் 1. சரியா? தமிழ்த்தேன் தலைப்பு. இந்த தமிழ்த்தேன் தலைப்பில் நம்ம என்னென்ன பாடத்தலைப்புகள் படிக்க போகிறோம் அப்படின்னா இன்பத்தமிழ், தமிழ் கும்மி, பலர்தமிழ், கனவு பழித்தது, தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும். சரியா? இன்பத்தமிழ், தமிழ் கும்மி, வளர்த்தமிழ், கனவு பழித்தது, தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும். சரி, ஓகே. இப்போ நம்ம இன்பத்தமிழை பற்றி பார்க்கலாமா? ஓகே. இன்பத்தமிழனுடைய ஆசிரியர் பாரதிதாசன். சரியா? இன்பத்தமிழனுடைய ஆசிரியர் யார்? பாரதிதாசன். இந்த பாரதிதாசன் இந்த பாட்டில் என்ன சொல்லியிருப்பார்? இந்த பாட்டோட மெயின் கான்செப்ட் என்ன அப்படி இருக்கும்னா, ஒரு குழந்தைய பெற்ற தாய் எப்படி கண்ணே மணியே அப்படின்னு கொஞ்சுறாங்களோ அதுபோல் நமது பாரதிதாசன் அவர்கள் என்ன பண்ணியிருப்பாருன்னா, இந்த தமிழுக்கு பல பேர் வச்சு தமிழை கொஞ்சி போற்றி பாடியிருப்பார். சரியா? அதுதான் இந்த பாட்டாக இருக்கும். இந்த பாட்டு ஒரு சினிமா பாடலில் கூட வந்திருக்கு. இந்த பாடலை படிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நூல்வெளியை படிச்சிடணும். சரியா? ஒரு செய்யுள் பகுதி எடுத்தோம்னா ஃபஸ்ட்டு நூல்வெளி, அதுக்கப்புறம் பாடல், அதுக்கப்புறம் சொல்லும் பொருளும், அப்படி நம்ம கொண்டு போகலாம். ஓகேவா? சரி, ஓகே. இந்த நூல்வெளியில் இருக்கிற தகவலும் அது கூட ஒரு கூடுதல் தகவலும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். சரியா? பாரதிதாசன் இவருடைய தந்தை பெயர் எங்கு பிறந்தார் அது 2 இதில் இருக்காது. சரியா? இவருடைய பெற்றோர் மற்றும் அவருடைய பிறப்பு இது 2 இருக்காது. அது கூட ஆட் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. இவருடைய தந்தை பெயர் வந்து கனகசபை. இவருடைய அப்பா பெயர் என்ன அப்படின்னா கனகசபை. தாயாரின் பெயர் வந்து லக்குமி. தந்தை பெயர் கனகசபை, தாயாரின் பெயர் லக்குமி. இவர் எங்கே பிறந்தார், எப்பொழுது பிறந்தார் அப்படின்னு பார்த்தோம்னா புதுவையில் 1891 1891 புதுவையில் ஏப்ரல் 29 ஏப்ரல் 29 பாரதிதாசன் பிறக்கிறார். சரியா? இவருடைய தந்தை பெயர் கனகசபை, தாயாரின் பெயர் லக்குமி. சரியா? அடுத்தது இவர் எங்கே பிறந்தார்? புதுவையில் பிறந்தார். ஓகே. இவருடைய இயற்பெயர் என்ன? இவர் ஏன் பாரதிதாசன் என பெயர் மாற்றிக்கொண்டார் அப்படின்னு பார்க்கும்போது இவருடைய இயற்கையான பெயர் கனக சுப்புரத்தினம். அதாவது அப்பாவுடைய பெயர் கனகசபை, அதனால் முன்னடைவு வைத்து கனக சுப்புரத்தினம் அப்படின்னு தான் இவருடைய இயற்பெயர் ஆல்ரெடி இருந்துச்சு. சரியா? இவர் பாரதியாரின் கவிதைகள் மீது கொண்ட பற்றின் காரணமாக பாரதிதாசன் என பெயர் மாற்றம் செய்து கொண்டார். சுப்புரத்தினமாக இருந்தவர் பாரதிதாசன் அப்படின்னு பெயர் மாற்றம் செய்து கொண்டார். ஓகேவா? இவருடைய அப்பா பெயர் கனகசபை, அம்மா பெயர் லக்குமி. 1891 ஏப்ரல் 29 புதுவையில் பிறந்தார். சரியா? இவருடைய பெயர் கனக சுப்புரத்தினம். இவருடைய இயற்கையான பெயர் கனக சுப்புரத்தினம். இவர் பாரதியார் கவிதைகள் மீது கொண்ட பற்றின் காரணமாக பாரதிதாசன் என பெயர் மாற்றம் செய்து கொண்டார். இவர் பாடிய பாடல்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது பெண் கல்வி, பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை பகுத்தறிவு. சரியா? இவருடைய பாடல்கள் என்னென்ன? பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான கருத்துக்களை பாடியுள்ளார். எனவே இவர் புரட்சி கவி என்று போற்றப்படுகிறார். அதாவது பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு போன்ற புரட்சிகரமான கருத்துக்களை பாடுவதால் இவர் புரட்சி கவி அப்படின்னு போற்றப்படுகிறார். சரியா? அது மட்டும் இல்லாமல் இவர் பாவேந்தர் அப்படின்னு சிறப்பிக்கப்படுகிறார். அப்போ சிறப்பு பெயர்கள் என்னென்ன? பாவேந்தர் மற்றும் புரட்சி கவி. இந்த புத்தகத்தில் இதான் இருக்குது. ஓகேவா? அதுக்கப்புறம் நம்முடைய பாடல் எந்த தலைப்பின் கீழ் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா பாரதிதாசன் கவிதைகள் என்ற நூலில் தமிழ் என்னும் தலைப்பின் கீழ் இடம்பெற்றுள்ளது. ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அடுத்தது அப்படியே பாடலை படிச்சிடறோம். சரியா?
தமிழுக்கும் அமுதென்று பேர் அந்த தமிழின்ப தமிழெங்கள் உயிருக்கு நேர். தமிழுக்கு நிலவென்று பேர் இன்ப தமிழெங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர். தமிழுக்கு மனமென்று பேர் இன்ப தமிழெங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர். தமிழெங்கள் இளமைக்கு பால் இன்ப தமிழ்நல்ல புகழ்மிக்க புலவர்க்கு வேல். தமிழெங்கள் உயர்வுக்கு வான் இன்ப தமிழெங்கள் அசதிக்கு சுடத்தந்த தேன். தமிழெங்கள் அறிவுக்கு தோல் இன்ப தமிழெங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாள். இந்த பாடல் வரிகள் 2-3 முறை படிங்க. ஏன்னா இந்த பாடல் மிகவும் ஒரு முக்கியமான பாடல். மேட்சிங்கில் கொடுத்துட்டு ட்விஸ்ட் பண்ணி கேட்பாங்க. அப்போது இந்த பாடலை 2-3 முறை தெளிவாக படிச்சுக்கோங்க. எப்படி கேட்டாலும் நம்ம படிக்கணும். சரியா? அதனால தான் நம்ம சொல்லியிருக்கோம் அட்டை டு அட்டை படிக்கணும் அப்படி சொல்லிட்டு. ஓகேவா? தமிழுக்கும் அமுதென்று பேர் அந்த தமிழின்ப தமிழெங்கள் உயிருக்கு நேர். தமிழுக்கும் அமுதென்று பேர் அந்த தமிழின்ப தமிழெங்கள் உயிருக்கு நேர். தமிழுக்கு நிலவென்று பேர் இன்ப தமிழெங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர். தமிழுக்கு நிலவென்று பேர் இன்ப தமிழெங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர். தமிழுக்கு மனமென்று பேர் இன்ப தமிழெங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர். தமிழுக்கு மனமென்று பேர் இன்ப தமிழெங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர். தமிழெங்கள் இளமைக்கு பால் இன்ப தமிழ்நல்ல புகழ்மிக்க புலவர்க்கு வேல். தமிழெங்கள் இளமைக்கு பால் இன்ப தமிழ்நல்ல புகழ்மிக்க புலவர்க்கு வேல். தமிழெங்கள் உயர்வுக்கு வான் இன்ப தமிழெங்கள் அசதிக்கு சுடத்தந்த தேன். தமிழெங்கள் உயர்வுக்கு வான் இன்ப தமிழெங்கள் அசதிக்கு சுடத்தந்த தேன். தமிழெங்கள் அறிவுக்கு தோல் இன்ப தமிழெங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாள். தமிழெங்கள் அறிவுக்கு தோல் இன்ப தமிழெங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாள். இது போல 2-3 முறை படிச்சுக்கோங்க. சரியா? இதில் இங்கே பாருங்களேன், தமிழுக்கு அமுது, நிலவு, மனம் அப்படிலாம் பேர் வச்சிருக்காரு. சரியா? தமிழுக்கு அமுது, நிலவு, மனம் அப்படின்னு பேர் வச்சிருக்காரு. அதே போல் இந்த தமிழ் உயிருக்கு நேரானது, உயிருக்கு நேரானது, விளைவுக்கு நீரானது, விளைவுக்கு நீரானது. அடுத்தது வாழ்வுக்கு ஊரானது. நிருமித்த அப்படின்னா உருவாக்கிய, நிருமித்தனா என்ன? உருவாக்கிய. அதே போல் சமூகம் அப்படின்னா மக்கள் குழு, விளைவு அப்படின்னா வளர்ச்சி. சரியா? அதெல்லாம் சொல்லும் பொருளில் பார்ப்போம் நம்ம. ஓகேவா? உயிருக்கு நேரானது, விளைவுக்கு நீரானது, வாழ்வுக்கு நிருமித்த ஊரானது. அடுத்தது இளமைக்கு பால், புகழ்மிக்க புலவர்க்கு வேல். இளமைக்கு பால், புகழ்மிக்க புலவர்க்கு வேல். சரியா? அதே போல் உயர்வுக்கு வான், அசதிக்கு சுடத்தந்த தேன். அறிவுக்கு தோல், கவிதைக்கு வைரத்தின் வாள். நல்லா கவனிங்க. உயிருக்கு நேர், விளைவுக்கு நீர், வாழ்வுக்கு நிருமித்த ஊர், இளமைக்கு பால், புலவர்க்கு வேல், உயர்வுக்கு வான், அசதிக்கு சுடத்தந்த தேன், அறிவுக்கு தோல், கவிதைக்கு வைரத்தின் வாள். சரியா? பொருளும் சரியா? சொல்லும் பொருளும் பார்த்துருவோமா? நிருமித்த, நிருமித்த அப்படின்னா உருவாக்கிய. சமூகம் மக்கள் குழு. அசதி சோர்வு. இங்கே விளைவு அப்படின்னா வளர்ச்சின்னு பொருள். சரியா? விளைவை நெகட்டிவாக நம்ம நினச்சிடக்கூடாது. விளைவுனா வளர்ச்சி, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது கற்பவை கற்றப்பின். கற்றப்பின் தலைப்பில் இங்கே ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு அரசு அதிகாரி ஆனதுக்கப்புறம் ஒரு மேடையில் தமிழை வணங்கி நீங்கள் பேசணும் அப்படின்னா இந்த பாடலை பாடிட்டு நீங்கள் பேசலாம், நல்லாயிருக்கும். அதாவது கவிஞர் காசி ஆனந்தன் அவர்கள் என்ன பாடியிருக்காரு அப்படின்னா, தமிழே உயிரே வணக்கம், தாய் பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும், அமிழ்தே நீ இல்லை என்றால் அத்தனையும் வாழ்வில் கசக்கும் புளிக்கும், தமிழே உன்னை நினைக்கும், தமிழன் என் நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும் அப்படின்னு பாடியிருக்கார். சரியா? தமிழே உயிரே வணக்கம், தாய் பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும், அமிழ்தே நீ இல்லை என்றால் அத்தனையும் வாழ்வில் கசக்கும் புளிக்கும், தமிழே உன்னை நினைக்கும், தமிழன் என் நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும். சரியா? இங்கே உனக்கும் எனக்கும், கசக்கும் புளிக்கும், இனிக்கும் இனிக்கும் அப்படிலாம் வந்தால் காசி ஆனந்தனை ஞாபகம் வச்சுக்கோங்க. உனக்கும் எனக்கும், உயிரே வணக்கம், உனக்கும் எனக்கும், கசக்கும் புளிக்கும்,
நினைக்கும் இனிக்கும் இனிக்கும் அப்படிலாம் வந்தால் காசியானது தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அடுத்தது புக் பேக் கொஷின்ஸ். ஏற்றத்தாழ்வற்ற டேஷ் அமைய வேண்டும். என்ன அமைய வேண்டும்? சமூகம் அமைய வேண்டும். நாள் முழுவதும் வேலை செய்து கலைத்தவர்களுக்கு டேஷாக இருக்கும். என்னவாக இருக்கும்? அசதியாக இருக்கும். அந்த அசதியை நீக்குவது சுடத்தந்த தேன் போன்ற தமிழ். சரி. நிலவு ப்ளஸ் என்று என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் நிலவென்று. தமிழ் ப்ளஸ் எங்கள் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் தமிழெங்கள். ஓகே. அமுதென்று என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது அமுது ப்ளஸ் என்று. செம்பயிர் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது செம்மை ப்ளஸ் பயிர். விளைவுக்கு நீர் போன்றது, அறிவுக்கு தோல் போன்றது, இளமைக்கு பால் போன்றது, புலவர்க்கு வேல் போன்றது. சரியா? அடுத்தது ஒத்த ஓசையில் முடியும் சொற்கள் இயைபு. ஒத்த ஓசையில் முடியும் சொற்கள் என்ன? இயைபு. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது தமிழ் கும்மி. இந்த தமிழ் கும்மியின் ஆசிரியர் பெருஞ்சித்திரனார். இந்த பெருஞ்சித்திரனாருடைய தகவல்களை நூல்வெளியில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த பாடலை பார்க்கலாம். சரியா? பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் மாணிக்கம். இவர் பாவலரேறு என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறார். கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம் முதலான நூல்களை இயற்றியுள்ளார். தென்மொழி, தமிழ்சிட்டு, தமிழ்நிலம் ஆகிய இதழ்களையும் நடத்தியுள்ளார். தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் பெருஞ்சித்திரனார். தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் பெருஞ்சித்திரனார். இந்த பாடல் கனிச்சாறு என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது. இந்நூல் 8 தொகுதிகளாக வெளிவந்துள்ளது. சரியா? அப்போது பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் மாணிக்கம். இவருக்கு பாவலரேறு என்னும் சிறப்பு பெயர் ஏன் வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, பாவலரேரை பிரித்தா பாவலர் கூட்டல் ஏறு அப்படின்னு பிரிபடும். சரியா? அப்போது ஏறு அப்படின்னா காளை சிங்கம் என்று 2 பொருள் உண்டு. காளை சிங்கம் அப்படின்னு 2 பொருள் உண்டு. இவர் பாடல் பாடுவதில் காளை போலவும் சிங்கம் போலவும் திகழ்ந்ததால் இவருக்கு பாவலரேறு என்னும் சிறப்பு பெயர் இருந்தது. இவருடைய நூல்கள் என்னென்ன? நூறாசிரியம், பாவிய கொத்து, கொய்யாக்கனி, கனிச்சாறு. சரியா? நூறாசிரியம், பாவிய கொத்து, கொய்யாக்கனி, கனிச்சாறு. இவருடைய இதழ்கள் என்னென்ன? தென்மொழி, தமிழ்சிட்டு, தமிழ்நிலம். இதழ்கள் என்னென்ன? தென்மொழி, தமிழ்சிட்டு, தமிழ்நிலம். தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் பெருஞ்சித்திரனார். சரியா? இப்போ பாடல். தன்னன்னம் நானினம் தன்னானே தனம் தன்னன்னம் நானினம் தன்னானே தன்னன்னம் நானினம் தன்னானே தனம் தன்னன்னம் நானினம் தன்னானே. கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி இளங்கோதை ஏற கும்மி கொட்டுங்கடி நீலம் 8 திசையிலும் செந்தமிழின் புகழ் எட்டிடவே கும்மி கொட்டுங்கடி. தன்னன்னம் நானினம் தன்னானே தனம் தன்னன்னம் நானினம் தன்னானே தன்னன்னம் நானினம் தன்னானே தனம் தன்னன்னம் நானினம் தன்னானே. ஊழிப்பழ நூறு கண்டது வாம் அறிவு ஊற்றெனும் நூல் பல கொண்டது வாம் பெருமாளி பெருக்கிற்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நிலை நின்றது வாம். தன்னன்னம் நானினம் தன்னானே தனம் தன்னன்னம் நானினம் தன்னானே தன்னன்னம் நானினம் தன்னானே தனம் தன்னன்னம் நானினம் தன்னானே. பொய்யகற்றும் உள்ள பூட்டிருக்கும் அன்பு பூண்டவரின் இன்ப பாட்டிருக்கும் உயிர்மை புகட்டும் மர மேன்மை கிட்டும் இந்த மேதினி வாழ்வழி காட்டிருக்கும். தன்னன்னம் நானினம் தன்னானே தனம் தன்னன்னம் நானினம் தன்னானே தன்னன்னம் நானினம் தன்னானே தனம் தன்னன்னம் நானினம் தன்னானே. ஒரு அழகான பாட்டு பார்த்துருப்பீங்க. அதுபோல் நீங்களும் பாடி ட்ரை பண்ணி பாருங்கள். அதில் இருக்கிற உள்ள அர்த்தங்களை பற்றியும் புரிஞ்சுக்கோங்க. சரியா? சரி. இதில் சொல்லும் பொருளும். ஆழிப்பெருக்கு அப்படின்னா கடல்கோள், மேதினி அப்படின்னா உலகம், ஊழி நீண்டதொரு காலப்பகுதி, உள்ளப்பூட்டு உள்ளத்தின் அறியாமை. ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இதில் கற்பவை கற்ற பின் இதில் என்ன இருக்குது அப்படின்னா
வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி மண் தோன்றி மழை தோன்றி மலைகள் தோன்றி ஊன் தோன்றி உயிர் தோன்றி உணவு தோன்றி ஒளி தோன்றி வாழ்ந்த அந்நாள் தேன் தோன்றியது போல மக்கள் நாவில் செந்தமிழே நீ தோன்றி வளர்ந்தாய் வாழி அப்படின்னு வாணிதாசன் சொல்லியிருக்காரு. தோன்றி 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 அப்படின்னு வந்தாலே வாணிதாசன் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அடுத்து புக் பேக். தமிழ் மொழியில் படைத்தால் டேஷ் அடையலாம். என்ன அடையலாம்? மேன்மை அடையலாம். அடுத்து தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் மேதினி சுருங்கிவிட்டது. செந்தமிழ் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது செம்மை கூட்டல் தமிழ். பொய் அகற்றும். பிரித்து எழுத பொய் ப்ளஸ் அகற்றும். அடுத்தது பாட்டிருக்கும். சேர்த்து எழுத கிடைப்பது பாட்டிருக்கும். 8 + திசை. சேர்த்து எழுத கிடைப்பது 8 திசை. ஓகே, அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வளர்த்தமிழ். சரி, இந்த வளர்த்தமிழை பார்த்துடலாமா? மூத்த தமிழ்மொழி என்றும் இளமையானது, எளிமையானது, இனிமையானது, வளமையானது, காலத்திற்கு ஏற்ப தன்னை தகுதிப்படுத்திக் கொள்வது, நினைக்கும் போதே நெஞ்சில் இனிப்பது, நம் வாழ்வை செழிக்க செய்வது, உலக செம்மொழிகளுள் ஒன்றாக விளங்கும் தமிழ்மொழியின் சிறப்புகளை அறியலாம். அதாவது நம்முடைய தமிழ்மொழி இளமையானது, எளிமையானது, இனிமையானது, வளமையானது. தமிழின் சிறப்பை தான் சொல்லியிருக்காங்க இன்ட்ரோவில். ஓகே, அப்படியே உள்ளே போனோம்னா, மனித இன பரிணாம வளர்ச்சியில் சிறப்புகளுள் ஒன்று மொழி. நம்முடைய மனித இன பரிணாம வளர்ச்சியில் சிறப்பே அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு மொழி தான். அடுத்தது மனிதரை பிற உயிரினங்களிடமிருந்து வேறுபடுத்தியும் மேம்படுத்தியும் காட்டுவது மொழி. மனிதரை பிற உயிரிடமிருந்து வேறுபடுத்தியும் மேம்படுத்தியும் காட்டுவது இந்த மொழி. அப்புறம் இந்த மொழியானது நாம் சிந்திக்க உதவுகிறது, சிந்தித்ததை வெளிப்படுத்த உதவுகிறது, பிறர் கருத்தை நாம் அறியவும் உதவுகிறது. சிந்தித்ததை உதவுகிறது, சிந்தித்ததை வெளிப்படுத்த உதவுகிறது, பிறர் கருத்தை நாம் அறிய உதவுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது உலகில் 6000த்திற்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன. சரியா? அதை அடிக்கோடு எடுக்குங்க. அடுத்தது இவற்றுள் சில மொழிகள் மட்டுமே பேச்சு வடிவம், எழுத்து வடிவம் ஆகிய இரண்டையும் பெற்றுள்ளன. அதில் மிகவும் சில மொழிகள் மட்டுமே பேச்சு வடிவமும் எழுத்து வடிவமும் ஆகிய இரண்டையும் பெற்றுள்ளன. உலக மொழிகள் பலவற்றின இலக்கண இலக்கிய வளம் பெற்று திகழும் மொழிகள் மிகச்சிலவே. அவற்றுள் செம்மொழிமிக்க மொழி என ஏற்றுக்கொள்ளப்பட்டவை சில மொழிகள். தமிழ் இலக்கியங்கள் இனிமையானவை. தமிழ் இலக்கியங்கள் இனிமையானவை. என்னென்ன இனிமை அப்படின்னு பார்க்கும்போது ஓசை இனிமை, சொல்லினிமை, பொருளினிமை. ஓசை இனிமை, சொல்லினிமை, பொருளினிமை கொண்டவை. பல மொழிகள் கற்ற கவிஞர் பாரதியார். பல மொழிகள் கற்ற கவிஞர். அவர் ஆல் லாங்குவேஜஸ் ஐநோன்ற மாதிரி எல்லா மொழிகளையும் கவிதை எழுதுறவர் அவர் தான் பாரதியார். அவர் இந்த தமிழ் மொழியை பற்றி என்னெல்லாம் சொல்லியிருக்காரு, வியந்து பாடுகிறார் அப்படி பார்க்கும்போது, யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம். நான் பார்த்த மொழியிலேயே தமிழ் மொழியை போல் எந்த மொழியும் பெஸ்ட்டாக இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்தது என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினார் எங்கள் தாய். இந்த தமிழ் மொழி எப்போ தான் பிறந்ததுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறாரு. சரியா? சாலையில் தோன்றிய பிறகே சாலை விதிகள் தோன்றியிருக்கும். உண்மை தானே? ஃபஸ்ட்டு ஒரு சாலை இருந்தால் தானே அதில் சாலை விதிகள் தோன்றியிருக்கும். கிடைத்த மிக பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம். அப்போது இலக்கியம் தோன்றி இருந்தால் தானே இலக்கணம் தோன்றி இருக்க முடியும். அப்போது மிக பழமையான நூல் தொல்காப்பியம் என்றால் தமிழானது மிகவும் தொன்மையான மொழி என்பதை நாம் உணரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது எளிய மொழி. சிம்பிள் லாங்குவேஜ். சரியா? தமிழ் மொழி பேசவும் படிக்கவும் எழுதவும் உகந்த மொழி. பேசலாம், எழுதலாம், படிக்கலாம், எல்லாத்துக்கும் ஈஸியாக இருக்கும். உயிரும் மெய்யும் இணைவதால் தோன்றுவை உயிர்மெய் எழுத்துக்கள். உயிரெழுத்துக்கள், மெய்யெழுத்துக்கள் ஆகியவற்றின் ஒலிப்பு முறைகளை அறிந்து கொண்டாலே உயிர்மெய் எழுத்துக்களை எளிதாக ஒலிக்கலாம். தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் வலஞ்சுழி எழுத்துக்களாகவே அமைகின்றன. தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் வலஞ்சுழி எழுத்துக்களாகவே அமைந்துள்ளன. அதுக்கு எடுத்துக்காட்டாக நம்ம வலஞ்சுழி எழுத்துக்கள் என்னென்ன, இடஞ்சுழி எழுத்துக்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கணும்.
வலஞ்சுழி எழுத்துக்கள் 5 எழுத்துக்கள். ஆ, ஏ, ஔ, ந, ஞ. ஆ, ஏ, ஔ, ந, ஞ. இது சின்னதாக ஒரு ஷார்ட்கட்டில் சொல்கிறேன், பிடிச்சிருந்தா வச்சுக்கோங்க, இல்லைனா அப்படியே படிச்சுக்கோங்க. சரியா? வலஞ்சுழி எழுத்துக்களுக்கு ஏவை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? வலஞ்சுழி எழுத்துக்களுக்கு ஏவை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஆனா அவ்வண்ணா, ஆனா அவ்வண்ணா, ஆனா அவனா தெரியுமா அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? அது போல் ஆனா அவனா தான் வலஞ்சுழி எழுத்துக்கள். அது முன்னாடி ஏ மட்டும் சேர்த்துக்கணும். சரியா? இடஞ்சுழி எழுத்துக்கள் டா, யா, ழா. டா, யா, ழா. வலஞ்சுழி எழுத்துக்கள் பார்த்தாச்சு, இடஞ்சுழி எழுத்துக்கள் பார்த்தாச்சு. அடுத்தது தெரிந்து தெளிவோம். அடுத்தது என்ன? தெரிந்து தெளிவோம். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எந்த சொல் எந்த நூலில் இடம்பெற்றது. சரியா? எந்த சொல் எந்த நூலில் இடம்பெற்றது. இப்போது தமிழ் என்னும் சொல், இப்போது தமிழ் என்னும் சொல் எந்த நூலில் இடம்பெற்றனா? தொல்காப்பியம். தமிழ்நாடு என்னும் சொல் எந்த நூலில் இடம்பெற்றது? சிலப்பதிகாரம், வஞ்சிக்காண்டம். சிலப்பதிகாரம், வஞ்சிக்காண்டம். தமிழன் என்ற சொல் எந்த நூலில் இடம்பெற்றது? அப்பர் தேவாரம். சரியா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் மேற்கோள்கள் கொடுத்துருக்காங்க, அதாவது மேற்கோள்கள் கொடுத்துருக்காங்க. அப்படியே ஒரு கிளாஸ் பார்த்துடலாமா? தமிழன் கிளவியும் அதனோர் ஒற்றே. இங்கே பாருங்கள், இங்கே தமிழ் அப்படின்னு வந்திருக்கா. அப்போ தமிழ் என்னும் சொல் இடம்பெற்ற நூல் எது? தொல்காப்பியம். ரைட், ஓகே. அடுத்தது இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இதுனி கருதியாயின். இங்கு தமிழ்நாடு அப்படின்ற சொல் இடம்பெற்றுள்ளது. தமிழ்நாடுனா சிலப்பதிகாரம், வஞ்சிக்காண்டம் அப்படின்னு படித்தோம். அப்போ தமிழ்நாடு என்னும் சொல் இடம்பெற்ற நூல் சிலப்பதிகாரம், வஞ்சிக்காண்டம். ஓகே. அடுத்தது தமிழன் கண்டாய். தமிழன் அப்படின்னு பார்த்தது அப்பர் தேவாரம். தமிழன் கண்டாய், தமிழன் என்ற சொல் இடம்பெற்றுள்ளது. அப்போ இது அப்பர் தேவாரம். சரியா? அடுத்தது நம்ம பார்க்க போகிறது சீர்மை மொழி. சீர்மை என்பது ஒழுங்குமுறையை குறிக்கும் சொல். தமிழ் மொழியின் பல வகை சீர்மைகளுள் அதன் சொற்குறிப்பு குறிப்பிடத்தக்கது. உயர்திணை, அஃறிணை என 2 வகை திணைகள் அறிவோம். நமக்கு ஆல்ரெடி தெரியும், திணை, உயர்திணை, அஃறிணை என 2 வகை திணைகள் உண்டு. அதில் உயர்திணைக்கு எதிர் சொல்லான தாழ்திணை, தாழ்திணை என்று வராமல் அஃறிணை என வந்திருக்கிறது. அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. அல் ப்ளஸ் திணை இஸ் ஈக்குவல் டு உயர்வு அல்லாத திணை என்று சீர்மைப்படுத்தி உள்ளனர். அதே போல் பாகற்காய் கசப்பு சுவை உடையது. அதனை கசப்பு காய் என்று கூறாமல் இனிப்பு அல்லாத காய், அதாவது பாகு ப்ளஸ் அல் ப்ளஸ் காய், பாகு இல்லாத காய், இனிப்பு இல்லாத காய் என்று சீர்மைப்படுத்தி உள்ளனர். சரி, வளமை மொழி. இந்த வளமை மொழியில் சில நூல்களுக்கு என்னென்ன பேர்? வளமை மொழி. இந்த வளமை மொழியில் நூல்களுக்கு என்னென்ன பெயர்கள் இட்டுக்கிறாங்க அப்படின்னு பார்ப்போமா? தொல்காப்பியம், நன்னூல், இலக்கண நூல்கள். தொல்காப்பியம், நன்னூல், இலக்கண நூல்கள். அதே போல் 8 தொகை 10 பாட்டு இலக்கியங்கள், சங்க இலக்கியங்கள், திருக்குறள், நாலடியார், அறநூல்கள், சிலப்பதிகாரம், மணிமேகலை, காப்பியங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டா? இந்த பிக்சரை பாருங்கள். ஒரு பூவானது தோன்றுவது முதல் உதிர்வது வரை எத்தனை நிலைகளை கொண்டுள்ளது அப்படின்னு இதில் போட்டிருக்காங்க. 7 நிலைகளை கொண்டுள்ளது. அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர், வீ, செம்மல். அதை பார்த்துக்கோங்க. சரியா? அடுத்தது ஓரெழுத்தே ஒரு சொல்லாகி பொருள் தருவதும் உண்டு. ஒரு சொல் பல பொருளை குறித்து வருவதும் உண்டு. எடுத்துக்காட்டு, மா என்னும் ஒரு சொல் மரம், விலங்கு, பெரிய, திருமகள், அழகு, அறிவு, அளவு, அழைத்தல், துகள், மேன்மை, வயல், வண்டு அப்படின்னு பல பொருள்களை தருகிறது. மா என்ற சொல் மரம், விலங்கு, பெரிய, திருமகள், அழகு, அறிவு, அளவு, அழைத்தல், துகள், மேன்மை, வயல், வண்டு அப்படின்னு பல பொருள்களை தருகிறது. சரியா? அடுத்தது வளர்மொழி. தமிழுக்கு முத்தமிழ் எனும் சிறப்பு பெயரும் உண்டு. இயல்தமிழ் எண்ணத்தை வெளிப்படுத்தும், இசைத்தமிழ் உள்ளத்தை மகிழ்விக்கும், நாடகத்தமிழ் உணவில் கலந்து வாழ்வின் நிறை குறைகளை சுட்டி காட்டும். தமிழில் காலந்தோறும் வடிவங்கள் புதிதாக உருவாகி வருகின்றன. செய்யுள், கவிதை, புதுக்கவிதை, துடிப்பா போன்றன தமிழ் கவிதை வடிவங்கள். செய்யுள், கவிதை, புதுக்கவிதை, துளிப்பா போன்றவை கவிதை வடிவங்கள். கட்டுரை, புதினம், சிறுகதை போன்றவை உரைநடை வடிவங்கள். அறிவியல் தமிழ், கன்னி தமிழ் என்று மேல்மேலும் வளர்ந்து கொண்டே வருகிறது நமது தமிழ்மொழி. சரியா?
தெரிந்து தெளிவோம். அதில் பார்த்தோம்னா தாவரத்தின் இலைப்பெயர்களை கொடுத்துருக்காங்க. ஆல், அரசு, மா, பலா, வாழை இதற்கெல்லாம் இலை என்று பெயர். அகத்தி, பசலை, முருகை கீரை என்று பெயர். அருகு, கோரை புல் என்று பெயர். நெல், வரகு அப்படின்னா தாள். மல்லினா தழை. சப்பாத்தி கள்ளி தழைனா மடல். கரும்பு நல்லா தொகை. பனை தென்னைனா ஓலை. கமுகுனா கூந்தல். ஓகே, அடுத்தது புதுமை மொழி. இதில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் நமக்கு பின்னாடி ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திறனில் வருது. சரியா? இணையம்னா இன்டர்நெட், முகநூல்னா ஃபேஸ்புக், புலனம்னா வாட்ஸ்அப், குரல் தேடல்னா வாய்ஸ் சர்ச், தேடுபொறினா சர்ச் இன்ஜின், செயலி அப்படின்னா ஆப், தொடுதுறைனா டச் ஸ்க்ரீன். சரியா? செய்தித்தாள் நியூஸ் பேப்பர், வானொலி எஃப்எம், தொலைக்காட்சினா டெலிவிஷன். ரைட், ஓகே. அடுத்தது மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டும் என்றால் அது எண்களின் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும். தொல்காப்பியம், நன்னூல் போன்றவை நாம் படிப்பதற்காக எழுதப்பட்டவை ஆயினும் கணினி மொழிக்கும் ஏற்ற நுட்பமான வடிவத்தையும் பெற்றுள்ளன. அடுத்தது தமிழ் எண்கள். 1க்கு கா, 2க்கு உ, 3க்கு ஞா, 4க்கு சா, 5க்கு ரு, 6க்கு சு, 7க்கு ஏ, 8க்கு ஆ, 9க்கு கு, 10க்கு கா 0. அதை படிச்சுக்கோங்க. வேறு இதில் 2000 ஆண்டுகளாக வழக்கில் இருக்கும் சில தமிழ் சொற்கள். இது நான் நல்ல ஷார்ட்கட்டில் தரேன், நல்லா ஞாபகம் இருக்கும். ஒரு 20 தான் இருக்குது. அது அழகாக ஷார்ட்கட்ஸில் படித்தா இருக்கும். இப்போதைக்கு ஒரு கிளான்ஸ் பார்த்து வைங்க. பிறந்த நாள் வாழ்த்து. நீண்ட நீண்ட காலம் நீ நீண்டு வாழ வேண்டும். வானத்தீண்டும் தூரம் நீ வளர்ந்து வாழ வேண்டும். அன்பு வேண்டும், அறிவு வேண்டும், பண்பு வேண்டும், பரிவு வேண்டும். 8 திக்கும் புகழ வேண்டும். எடுத்துக்காட்டு ஆக வேண்டும். உலகம் பார்க்க உனது பெயரை நிலவு தாளில் எழுத வேண்டும். சர்க்கரை தமிழள்ளி தாலாட்டு நாள் சொல்லி வாழ்த்துகிறோம். பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு அறிவுமதி அவர்கள் பாடியிருக்காரு. பர்த்டே சாங் வந்தால் அறிவுமதி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அடுத்தது புக் பேக். தொன்மை என்னும் சொல்லின் பொருள் பழமை. இடப்புறம் பிரித்து எழுத கிடப்பது இடம் ப்ளஸ் புறம். சீரிழமை சீர்மை ப்ளஸ் இளமை. சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரம். கணினி தமிழ் இத்து வரணும். தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் சொல்லுவார் பாரதியார். அப்புறம் பாரதியார் இன்னொன்று என்ன சொன்னார்? என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் அப்படின்னு சொன்னார். மா என்னும் சொல்லின் பொருள் விலங்கு. சரியா? ஓகே. நாம் சிந்திக்கவும் சிந்தித்ததை வெளிப்படுத்தும் உதவுவது எது? மொழி. ஓகே. நமக்கு கிடைத்து உள்ள மிக பழமையான நூல் தொல்காப்பியம். மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டும். அது எண்களின் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும். ஓகே. பழித்தது. இந்த கனவு பழித்ததில் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்ன பார்க்குறோம் அப்படின்னு நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. நிலம், தீ, நீர், வழி, விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின் என்னும் தொல்காப்பியத்தில் தொல்காப்பியர் சொல்லியிருக்காரு. அதுக்கு என்ன பொருள் அப்படின்னா இது இருக்கு பாருங்க. நிலம், நெருப்பு, காற்று, நிலம், நீர், நெருப்பு, காற்று ஆகியம் என்னும் ஐந்தும் கலந்தது தான் இந்த உலகம் அப்படின்னு தொல்காப்பியத்தில் சொல்லியிருக்காரு. சரியா? அதே போல் ஓரறிவு முதல் 6 அறிவு வரை உலக உயிர்களை வகைப்படுத்தியுள்ளார் தொல்காப்பியர். ஓரறிவு முதல் 6 அறிவு வரை வகைப்படுத்தியுள்ளார் தொல்காப்பியர் தொல்காப்பியத்தில். சரியா? அடுத்தது கடல் நீர் முகந்த கமஞ்சூழ் எழிலி. கடல் நீர் முகந்த கமஞ்சூழ் எழிலி கார் 40. அடுத்தது கடல் நீர் முகுந்த கமஞ்சூழ் எழிலி, இது கார் 40. அதாவது கடல் நீர் ஆவியாகி மேகமாகும், பின்னர் மேகம் குளிர்ந்து மழையாக பொழியும். கடல் நீர் ஆவியாகி மேகமாகும், பின்னர் மேகம் குளிர்ந்து மழையாக பொழியும் அப்படின்னு முல்லைப்பாட்டு, பரிப்பாடல், திருக்குறள், கார் 40, திருப்பாவை முதலிய நூல்களில் கூறப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது நெடுவெல்லூசி நெடுவசி பறந்தவடு 10 என்னும் நூலில் நெடுவெல்லூசி நெடுவசி பறந்தவடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்க்கும்போது, போர்க்களத்தில் மார்பில் புண்படுவது இயல்பு. ஒரு போருக்கு போனால் சண்டை போடும்போது காயங்கள் படுவது இயல்பான ஒரு விஷயம். அந்த
வீரரின் காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தியை இந்த 10 சொல்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதுதான் 10 நெடு வெள்ளூசி நெடுவசி பறந்தவடு கோர்சுரா எரிந்தென சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் பரதவர் என்னும் செய்யுள் இடம்பெற்ற நூல் நற்றிணை. இதற்கு என்ன மீனிங்னா, சுறாமீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தி நற்றிணை சொல்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் அறுவை மருத்துவத்திற்கான இன்றைய நூல்கள் வியப்பளிக்கின்றன. தொலைவில் உள்ள ஒரு பொருளின் உருவத்தை அருகில் தோன்ற செய்ய முடியும் என்று அறிவியல் அறிஞர் கலீலியோ சொல்கிறார். இந்த கருத்தை திருவள்ளுவ மாலையில் கபிலர் எழுதிய நூலில் இடம்பெற்றுள்ளது. இந்த கருத்து திருவள்ளுவ மாலையில் கபிலர் எழுதிய நூலில் இடம்பெற்றுள்ளது. அதை பார்ப்போமா? திணையளவு போதா சிறுப்புல் நீண்ட பனையளவு காட்டும். திணையளவு போதா சிறுப்புல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் அப்படின்ற திருவள்ளுவ மாலையில் சொல்லியிருக்காங்க. அடுத்தது தெரிந்து தெளிவோம். தமிழில் பயின்ற அறிவியல் அறிஞர்கள் மேனாள் குடியரசுத் தலைவர் மேதகு டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். குடியரசுத் தலைவர் ஏபிஜே அப்துல் கலாம். இஸ்ரோ அறிவியல் அறிஞர் மயில்சாமி, டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை. இஸ்ரோவின் தலைவர் டாக்டர் கை சிவன். ஓகேவா? குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். அறிவியல் அறிஞர் டாக்டர் மயில்சாமி. இஸ்ரோவின் தலைவர் டாக்டர் கை சிவன். ஓகே. கற்பவை கற்ற